ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து டே டு விலாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக வந்து நான் வந்து வண்டி வந்து கழுவாமலே வச்சுருந்துருக்கேன். ஒரு 2-3 மாதமே நான் வண்டி கழுவலை. கொஞ்சம் ஒர்க் அது இதுன்னு இருந்தனால இன்றைக்கி வந்து அந்த வண்டியை ஃபுல்லாக கழுவ போகிறோம். வண்டி எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். வண்டி வந்து 1 மாதமாக கழுவலை. வண்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கழுவணும் இன்னைக்கு. இதை வச்சு தான் கழுவ போகிறேன். இது வந்து ப்ரெஷர் வாஷர்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை பைப்பு வந்து ஃபிட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம கழுவ முடியும். வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணால் தான் நம்ம கழுவணும். ரொம்ப நாளாக வண்டி கழுவாதனால ஒரு இதாகவே இருக்குது. வண்டி கழுவிட்டு ஓட்டினா தான் வந்து ஒரு பார்க்கவே நல்லாயிருக்கும். கழுவாமல் ஓட்டுறது வந்து ரொம்ப கன்றாவே இருக்குது. இது வந்து இதுக்கு ஃபிட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து பைப்பை வெளியில் எடுத்துகிட்டு போகலாம். இந்த பைப்பில் வந்து ஜாயின்ஸ் இருக்கும். நல்லாவே நம்ம எடுத்து விட்டணும். வளைஞ்சு இருந்துச்சுன்னா பைப்பு வந்து இதாகிடும். அதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா நல்லா இது பண்ணலாம். இதெல்லாம் சுருண்டு போயிடுச்சு. இந்த வீட்டில் வந்து எக்கச்சக்க கரப்பாம்பூச்சி இருக்குது. எல்லாத்தையும் அடித்து விரட்டணும். வேறு வழி இல்லை. ப்ரெஷர் வாஷர் வந்து இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து அப்புறம் இந்த இதில் ஃபிட் பண்ணிடணும். ஓகே, இப்போ ஃபைனலாக அது எல்லாமே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து தண்ணியை வந்து திறந்து விட்ற வேண்டியதான். அப்படியே தண்ணி ஏறுது. இந்த ஒயர் எடுத்து ப்ளக் பண்ண வேண்டியதான். ப்ளக்கில் மாட்டியாச்சு. அப்போ இதுக்கே டயர்டாகிடுச்சு நான் மாட்டுறதுக்குள்ளே. தண்ணி இழுக்குது நல்லா. ஓகே, தண்ணி செட் ஆகிடுச்சு. ஓகே, கழுவ ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரையாக வந்து வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஷாம்பு வந்து வச்சு வாஷ் பண்ணணும். நீங்கள் ரூபா சன்சில்க் ஷாம்பு கிடச்சிச்சின்னா அது வாங்கி நீங்கள் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கோங்க.
நான் வந்து ஒரு 5, 6 ஷாம்பு போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கிட்டேன். கலக்குனதுக்கப்புறம் அந்த ஃபோம் மாரி வரும்ல, இதுக்கு ஆக்சுவலாக ஃபோம் வாஷர் மாரி குடுத்துருப்பாங்க. அது உடஞ்சி போச்சு. அதனால் நான் இதை யூஸ் பண்ணியே இது பண்ணேன். அது வந்து ரூ. 300 400 சொன்னாங்க திருப்பி வாங்குறதுக்கு. சரி எதுக்கு அவ்வளோ காஸ்ட்லியாக போட்டு வாங்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கையிலேயே கலந்து மேலே அப்படியே லைட்டாக தேய்ச்சி தொடச்சிருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு, ஃபுல்லாக ஷாம்பு வந்து போட்டு நான் கலக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம நல்லா இது மாதிரி கலக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு துணியை வச்சு ஃபுல் வண்டியுமே தொடச்சிடணும் ஒரு தாட்டி. தொடச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். அந்த ஷாம்பு வந்து என்ன ஆயிரும்னா, இந்த தூசி இதெல்லாம் அப்படியே வந்து இதாக்கி ட்ரை ஆக்கிரும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வந்து வண்டியை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா வெயிலில் வச்சு காய வச்சிடணும். காய வச்சுட்டு நம்ம வந்து தேவையான போது பார்த்திங்கன்னா, இந்த டீசல் இருக்குல்ல, டீசலை வந்து லைட்டாக அப்படியே ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டிங்கன்னா வண்டி அப்படியே புது வண்டி மாதிரி இருக்கும். நான் ஃபைனல் அவுட்புட் காமிக்கிறேன், வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம துடைக்க ஆரம்பிச்சிருவோம். நான் துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபுல்லாகவே துடைச்சி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் இருங்க. இந்த மாதிரி ஹை ஸ்பீட் இன்ஜின்ஸ்க்குலாம் என்ன ஆகும்னா, செயின் ஸ்ப்ராக்கெட் கொடுக்க மாட்டாங்க. அதாவது அந்த செயின் கவர் இருக்காது. செயின் ஸ்ப்ராக்கெட்னு சொல்கிறேன். அந்த செயின் கவர் இருக்காது. அந்த செயின் கவர் ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்பீடில் போகும்போது என்ன ஆகும்னா, செயின் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த செயின் கவர் மேலே மோதி செயின் அந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஹை ஸ்பீட் இன்ஜின்ஸ்லலாம் இது மாதிரி தரமாட்டாங்க. ஓப்பனாக தான் இருக்கும். ஓப்பனாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா, அடிக்கடி ஈஸியாக வந்து கல், மண்ணெல்லாம் வந்து அந்த செயின் இதில் ஒட்டிடும். ஒன்றும் இல்லை, நீங்கள் டீசல் வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா போதும், எல்லாம் அப்படியே வெளில வந்துடும். அந்த கிரீஸ் எல்லாமே வெளில வந்துடும். நீங்கள் 2 வீக்ஸ் ஒன்ஸு வந்து இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு லூப் வண்டி வந்து அடிங்க. இல்லைனா 500 கிலோமீட்டர் நீங்கள் வண்டி ஓட்டிட்டிங்கன்னா, அப்போ வந்து இது மாதிரி டீசலை வச்சு டீசல் கிடைக்கும். நீங்கள் போய் 1 லிட்டர் கேட்டு வாங்கிக்கலாம். வச்சு இது பண்ணிங்கன்னா நல்லா அந்த கிரீஸ் மாதிரி இருக்கிறது எல்லாமே வெளியில் வந்துடும். ஒரு நல்ல ப்ரெஷ்ஷாக வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா எல்லாமே வெளில வந்துடும் ஈஸியாக. அதுக்கப்புறம் வண்டியெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வண்டி லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண விட்டு அதில் செயின் லூப் அடிச்சிட்டிங்கன்னா போதும். இப்படி தான் வந்து இந்த மாதிரி செயின்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். செயினை மெயின்டைன் பண்ணலன்னா அந்த டக்கு டக்கு டக்குன்னு சவுண்டு வரும். அது என்றைக்குமே பிரச்சனை தான் நமக்கு. அதனால் 2 வாரத்துக்கு ஒரு தாட்டி செயின் லூப் அடிச்சிருங்க அது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு. அதே மாதிரி 500 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நீங்கள் ஓட்டுனீங்கன்னா 500 கிலோமீட்டர் வெளியில் அவுட்டர்லாம் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் ஆயிரும். அப்படியே 500 கிலோமீட்டர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி அடிச்சுக்கலாம். நான் வந்து ப்ரெஷ்ஷு கிடைக்காம துணி துவைக்கிற ப்ரெஷ் எடுத்துகிட்டு வந்து அது க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா வெளுக்க போகிறாங்க. வரத்துக்குள்ளே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன். நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக வண்டி அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வண்டி ஃபைனல் அவுட்புட்டு. நான் ஃபுல்லாக வந்து டீசல் வச்சு தொடச்சிட்டேன் வண்டியை. டீசல் வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணோன்னே அது லைட்டாக எல்லா இடத்துலையும் அப்படியே ஒட்டிக்கும் நல்லா. நீங்கள் அப்படியே துணியை வச்சு துடைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்படியே நீட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே புது வண்டி மாதிரி இருக்கும். ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கும். நீங்கள் மழை, சகதி இதுலலாம் அடித்தாலும் ஒரு வாரத்துக்கு நல்லா தாங்கும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி இதே மாதிரி லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு டீசல் நீங்கள் டெய்லியும் கூட வண்டியை துடைக்கும்போது டீசல் வச்சு துடைச்சிங்கன்னா புது வண்டி மாதிரியே இருக்கும் பார்க்க. எல்லாருமே வண்டியை திரும்பி பார்த்துட்டு போவாங்க. அந்தளவுக்கு வண்டி புதுசாக இருக்கும் பார்க்க. இந்த வண்டி ஒரு 12 வருஷம் பழைய வண்டி. இருந்தாலும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரி, இன்னொரு விலாகில் சந்திப்போம். பாய். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.